إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். அந்த வல்லநாயனின் வட்டா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. முஸ்லிம்களாகிய உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் அவர்களோடு இருந்த மக்களிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருந்த மூமின்கள் அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம், ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் போன்ற அந்த மூமின்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முன்மாதிரி என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவது, பிரதிபலிப்பதுதான் அவர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த விஷயத்தில் நமக்கு முன்மாதிரியாக குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான், இது காலு கௌமிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருந்த இறை நம்பிக்கையாளர்களும் தங்களுடைய சமுதாயத்தை நோக்கி சொன்னார்கள், இணை வைப்பில் மூழ்கி கிடந்து நட்சத்திரங்களையும் நட்சத்திரங்களை சிறைகளாக வடித்தும் வழிபட்டு கொண்டிருந்த தங்களுடைய சமுதாயத்தை நோக்கி அவர்கள் சொன்னார்கள், இன்னா புராவு மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். நாங்கள் உங்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொண்டோம். அல்லாஹ்வை என்று நீங்கள் எவற்றையெல்லாம் வணங்குகின்றீர்களோ அவற்றை விட்டும் நாங்கள் விலகிக் கொண்டோம். கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுத்து விட்டோம், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். வபதா பைனனா வ பைனகுமுல் அதாபத்து வல் பக்லாவு அபதா. எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே என்றென்றும் பகைமையும் வெறுப்பும் நீடித்து நிலைத்திருக்கும். ஹத்தா தூமினு பில்லாஹி வஹ்தா. அல்லாஹ் ஒருவனை மட்டும் தனித்தவனாக, அவன்தான் இறைவன், அவன்தான் நம்மை படைத்தவன், அவன்தான் நம்மை பரிபாலிப்பவன், அவன் ஒருவன் தான் நமக்கு நல்லதை கெட்டதை தீர்மானிக்கக்கூடியவன், அவனன்றி நமக்கு எந்த பாதுகாவலரும் இல்லை, உதவியாளரும் இல்லை என்று அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்கின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே என்றென்றும் பகைமையும் வெறுப்பும் நீடித்து நிலைத்து நிற்கும் என்று இணை வைப்பிற்கு எதிரான தங்களுடைய நம்பிக்கையை, உறுதியை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள்.
இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முன்மாதிரியாக சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வின் தூதர், இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு என்றால் யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. எவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, மறுமை நாளை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுகிறார்களோ, தங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இறைவனை நினைத்து பார்த்து வாழ்கிறார்களோ, அத்தகைய உங்களுக்கு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையையும் நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வை 100% பிரதிபலித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், சும்மா அவ்ஹைனா இலைக் அனித்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. நபியே, உமக்கு நாம் இறை செய்தியாக அறிவித்திருக்கின்றோம், நீங்கள் இணை வைப்பு கொள்கைகள் அனைத்தை விட்டும் விலகி சத்திய நிலையில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை 100% நிறைவேற்றி காட்டியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை அவர்கள் முழுமைப்படுத்தியவர்கள். அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக அவர்களை அனுப்பி வைத்தானோ அதை முழுமையடை செய்தவர்கள். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முன்மாதிரியாக கொள்கிறோம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் முன்மாதிரியாக கொண்டு விடுகின்றோம். என்ன காரணம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வை முழுமையாக வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இப்ராஹிம் அவர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும். இல்லா கௌல இப்ராஹிம் லி அபீஹி லா அஸ்தக்ஃபிரன்ன லக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவருடைய தந்தை இணை வைப்பு கொள்கையிலே இருந்த பொழுது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவராக இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள், சலாமுன் அலைக் சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி. உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கூட அல்லாஹ் கண்டிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தந்தை காஃபிராக இருந்தார், ஏகத்துவ கொள்கையை வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அவரை பார்த்து சலாமுன் அலைக், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று சலாம் சொல்கிறார்கள். அதை அல்லாஹ் கண்டிக்கவில்லை. அல்லாஹ் எதை கண்டிக்கின்றான்? சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, உங்களுக்காக என்னுடைய இறைவனிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று அல்லாஹ்வுடைய எதிரியாக இணை வைப்பு கொள்கையிலே மூழ்கி இருந்த தன்னுடைய தந்தையை நோக்கி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னவுடன் அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் அதை இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் லி அபீஹி இல்லா அம் மவ்இதத்தின் வஅதஹா இய்யாஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியதின் காரணம் அவர் ஒரு வாக்குறுதி அளித்து விட்டார், அதற்காக பாவ மன்னிப்பு கோரினார். ஆனால் ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுல் இல்லா, தன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய எதிரி, அவர் ஒரு இணை வைப்பாளர், அவர் ஏகத்துவ கொள்கையை எதிர்க்கக்கூடியவர் என்பதை அவர் தெளிவாக அறிந்து கொண்ட பின்னர் அதை விட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலகிக் கொண்டார். இன்ன இப்ராஹிம் லஅவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வை நோக்கி அதிகம் திரும்பக்கூடியவராக சகிப்புத்தன்மை மிக்கவராக இருந்தார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையை நோக்கி சொன்ன இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அது தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் முன்மாதிரியாக குறிப்பிடுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை நோக்கி சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை, மா அம்லிகு லக மினல்லாஹி மின் ஷை, என்னுடைய தந்தையே, அல்லாஹ்விடமிருந்து
கடுகளவு கூட உங்களுக்காக நான் எந்த ஒரு அதிகாரத்தையும் பெற்றிருக்கவில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வார்த்தை ஒவ்வொரு முஸ்லிமும், இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒவ்வொரு மூமினும் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை. தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள், மா அம்லிகுலக மினல்லாஹி மின் ஷை, என்னுடைய தந்தையே, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் கடுகளவு கூட எந்த ஒரு அதிகாரத்தையும் எந்த ஒரு சக்தியையும் நான் எதையும் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இருவருமே அல்லாஹ்வுடைய நண்பர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக உயரிய அந்தஸ்தை எல்லா படைப்பினங்களை விடவும் மிக சிறந்தவராக அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். ஒரு தடவை ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ஹைரல் பரியா, படைப்பினங்களிலேயே சிறந்த நபியே என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், படைப்பினங்களிலேயே சிறந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் கணிசமான முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய வழிகேட்டில் அவர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள், எவ்வளவு பெரிய பேராபத்தில் அவர்கள் சிக்குண்டிருக்கிறார்கள் என்று விளங்கிக் கொள்ள முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ இத்தஹதனி கலீலா கமா இத்தஹத இப்ராஹிம கலீலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிமை எப்படி கலீலாக உற்ற நேசராக எடுத்துக்கொண்டானோ அதுபோன்று என்னையும் அல்லாஹ் உற்ற நேசராக எடுத்துக்கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கலீலாக அவர்கள் இருக்கின்றார்கள். மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படும் பொழுது ஆடை இல்லாமல் நிர்வாணமாக ஹத்னா செய்யப்படாமல் எழுப்பப்படுவார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டு, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டால், செருப்பணியாதவர்களாக எழுப்பப்பட்டால் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுமே. ஆயிஷாவே, அது அம்ரு அஷத்து மின் தாலிக், அந்த நிலைமை மஹ்ஷருடைய நிலைமை என்பது இதைவிட கடுமையாக இருக்கும். அப்பொழுது யாருக்கும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை எல்லாம் ஏற்படாது. அடுத்தவன் என்ன நிலையில் இருக்கின்றான், அவன் ஆடை அணிந்திருக்கின்றானா, செருப்பு அணிந்திருக்கின்றானா என்று பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் மறுமையில் ஏற்படாது. அப்படிப்பட்ட மஹ்ஷருடைய காலகட்டத்திலே முதலாக அவ்வளுமை யுக்ஸா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முதலாக யாருக்கு ஆடை வழங்கப்படும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் ஆடை வழங்கப்படும். அவ்வளவு பெரிய மிகச்சிறந்த நல்லடியார். அல்லாஹ் ரப்பல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகின்றார்கள். மறுமை நாளில் இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது, முதல் சூர் ஊதப்பட்டால் உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடியவர்களும் பர்சகுடைய உலகத்தில் வேதனையோடும் சொர்க்கத்திலும் இருந்தார்களே அந்த உயிரோடு இருக்கக்கூடியவர்களும் எல்லோருமே மயங்கி விடுவார்கள். இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது முதலாக கண்பிடிப்பவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலேயே முதலாக கண்பிடிக்கக்கூடியவர்கள். அவர்கள் கண்பிடித்து பார்ப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரிசியினுடைய ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனக்கு முன்பாகவே கண்பிடித்து விட்டார்களா அல்லது அவர்களுக்கு மயக்கமே ஏற்படவில்லை எனக்கு தெரியவில்லை என்றாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீக்கிவிட்டு பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மஹ்ஷர்ல வந்து முதலாக கண்பிடிக்கக்கூடியவர்கள். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணம் செல்கிறார்கள். மேராஜ் பயணம் சென்றுவிட்டு உலகத்திற்கு வந்தவுடன் சஹாபாக்களுக்கு நபிமார்களின் தோற்றங்களை, சாயல்களை எடுத்துரைக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருப்பார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த தோற்றத்தை விவரிக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை போன்று இருப்பார்கள். என்னை பார்த்தால் யாரை பார்க்க வேண்டியதில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வேண்டியதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிமுடைய தோற்றத்திற்கு நான் தான் மிக நெருக்கமானவனாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குழந்தையாக கொடுத்தான், நபியாக ஆக்கினான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் யாக்கூப் நபியை கொடுத்தான். அவருடைய இஸ்ரவேலர் பரம்பரையில் தான் ஏராளமான நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் எந்த நபியும் அனுப்பப்படவில்லை. நபியாக அனுப்பப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. மாரியத்துல் கிப்தியா என்ற அடிமை பெண் மூலமாக அந்த குழந்தைக்கு அவர்கள் இப்ராஹிம் என்று பெயர் சூட்டுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தையின் பெயரை நான் சூட்டுகிறேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த அளவுக்கு என்ன நேசித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் நமக்கு ஸலவாத்தை சொல்லி தந்தார்கள். ஸலவாத்தை சொல்லி தரும்போது எப்படி சொல்லி தந்தார்கள்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோன்று எங்களுடைய நபிக்கும் எங்களுடைய நபியின் குடும்பத்திற்கும் அருள் புரிவாயாக. முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எப்படி பரக்கத் செய்தாயோ அதுபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கு நீ பரக்கத் செய்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்ததை போன்று நபிகள் நாயகத்திற்கு செய்தால் போதும் என்று கேட்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த பாக்கியம், அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருள், அவர்களுக்கு அல்லாஹ் செய்த பரக்கத் சாதாரண ஒன்றல்ல. அதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபிக்கு செய்ததை போன்று எங்கள் நபிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அருள் புரிவாயாக. இப்ராஹிம் நபிக்கு பரக்கத் செய்ததை போன்று எங்கள் நபிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அருள் புரிவாயாக என்று அவர்கள் ஸலவாத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், வமை யர்கப் அன் மில்லத்தி இப்ராஹிம இல்லா மன் சஃபிய நஃப்ஸஹு. தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவன், எவனுக்கு மார்க்கத்தை பற்றிய சரியான அறிவு இல்லையோ, மறுமையை பற்றிய சரியான புரிதல் இல்லையோ, அவன்தான் தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவன். தன்னைத்தானே மூடனாக்கி கொண்டவனை தவிர வேறு எவரும் இப்ராஹிமுடைய வழிமுறையை புறக்கணிக்க மாட்டார்கள். இப்ராஹிம் நபியுடைய ஒரு வழிமுறை நமக்கு தெரிகிறது, நாம் அதை பார்க்கிறோம். அதை ஒருவன் வெறுக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு மூடன் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நம்முடைய மார்க்கம் புத்திசாலிக்கும் அறிவாளிக்கும் வித்தியாசத்தை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அறிவாளி என்றால் யார்? நம்முடைய மார்க்கத்தில் அறிவாளி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டும்தான் அறிவாளி. புத்திசாலி என்று சொன்னால் ஒருவன் ஒன்றை விளங்கிக் கொள்வான், அதை அவன் பின்பற்றக்கூடியவனாக இருக்க மாட்டான். எத்தனை பேருக்கு தெரியும் சிகரெட் பிடிக்கிறது அது உடம்புக்கு கேடு, தண்ணி அடிக்கிறது உடம்புக்கு கேடுன்னு தெரியும். அவனுக்கு அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய புத்தி இருக்கிறது, அவன் புத்திசாலி. ஆனால் அவனுடைய அந்த புத்தி அவனுக்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால் வழிகாட்டவில்லை. நம்முடைய மார்க்கத்தில் அறிவாளி என்றால் யார்? அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், அவர்கள் இந்த வார்த்தையை திருமறை குர்ஆனை செவியுறுவார்கள், ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அதில் உள்ள அழகிய கருத்துக்களை பின்பற்றுவார்கள், இவர்கள்தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒன்றை விளங்கிக் கொள்பவன் அறிவாளி அல்ல மார்க்கத்துடைய பார்வையில், அதை பின்பற்றுபவன் தான் அறிவாளி. அப்ப இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை, இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை எவனெல்லாம் பின்பற்றவில்லையோ, யாரெல்லாம் பின்பற்றவில்லையோ அவர்களெல்லாம் மூடர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒமை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹிம் இல்லா மன் சஃபிய நஃப்ஸஹு, தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவனை தவிர, மூடனாக்கி கொண்டவனை தவிர வேறு யாரும் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை புறக்கணிக்க மாட்டார்கள். ஏன், என்ன காரணம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலகத் ஸஃபைனாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, இப்ராஹிமை இந்த உலகத்தில் நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம், மறுமையிலும் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். அப்படிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையை ஒருவன் புறக்கணிக்கிறான் சொன்னால் அவன் எப்படி அறிவாளியாக இருக்க முடியும்? அவன் எப்படி முட்டாளாக இல்லாமல் இருக்க முடியும்? அப்போ இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை நம்முடைய உள்ளத்தால் நாம் ஏற்றுக்கொள்வதோடு பின்பற்றினால் மட்டும்தான் நாம் மூமின்கள், நாம் அறிவாளிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப அந்த அளவிற்கு மிக சிறந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன? அம்லிகு லக மினல்லாஹி மின் ஷை, என்னுடைய தந்தையே
உங்களுக்காக அல்லாஹ்விடம் நான் சிறிதளவும் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், இப்ராஹிம் நபி அல்லாஹ் எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கின்றான். அவர்கள் எவ்வளவு பெரிய இறை அடியார், எவ்வளவு பெரிய இறை தூதர். அந்த இறை தூதர் தன்னுடைய தந்தையை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய அதிகாரம் எனக்கு கடுகளவு கூட கிடையாது. இதே வார்த்தையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தில் மக்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை இறக்கி வைத்தான். வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனம் இறக்கிவிடப்பட்டவுடன் அன்றைய மக்காவுடைய வழக்கம் என்ன? முக்கியமான விஷயத்தை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் சபா மலைக்குன்றின் மீது ஏறி நின்று யா சபாகான்னு சொல்வாங்க. அதிகாலை பொழுதே ஒரு துயரமே, அது ஒரு ஆபத்து வந்துவிட்டது என்பதை குறிப்பதற்காக யா சபாகா என்று அவர்கள் கத்துவார்கள். கத்தினால் அனைவரும் ஒன்று திரண்டு விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் அருளப்பட்டவுடன் சஃபா மலைக்குன்றின் மீது ஏறி நின்று அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக யா சபாகா என்று அழைக்கிறார்கள். மக்கள் எல்லாம் கூடுகின்றார்கள். அந்த கூட்டத்திலே அபூ லஹபும் இருக்கின்றார், அபூ ஜஹலும் இருக்கின்றார். நபிகள் நாயகத்துடைய குடும்பம் குறைஷி குடும்பம் இருக்கின்றது. நபிகள் நாயகத்துடைய தந்தை உடன் வந்த சகோதரர் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் இருக்கின்றார். நபிகள் நாயகத்துடைய தந்தை உடன் வந்த சகோதரி சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப் இருக்கின்றார். இவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடம் கேட்டார்கள், இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் என்னை நம்புவீர்களா? அப்பொழுது அபூ லஹப் அந்த காஃபிர்கள் தான் சொன்னார்கள், மா ஜர்ரபுனா அலைக்க கிதுபா, முஹம்மதே நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் அனுபவப்பட்டதே கிடையாது. நீங்கள் அவ்வாறு சொன்ன நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். நீங்கள் உண்மையாளர், நீங்கள் சுத்தி, நீங்கள் உண்மை பேசக்கூடியவர், நீங்கள் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மிகப்பெரிய மறுமை நாளுக்கு முன்பாக உங்களை எல்லாம் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு எந்த இணையும் இல்லை, சிலைகளை வழிபடாதீர்கள் என்ற ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் சொல்கிறார்கள். எடுத்துச் சொல்லும் போது அவர்கள் செய்த முதல் பிரச்சாரம், அந்த முதல் பிரச்சாரத்திலே அவர்கள் அங்கே பதிவு செய்து என்ன தெரியுமா? யா மாஷர குரைஷ், தன்னுடைய குடும்பத்தை அழைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் குறைஷி குடும்பத்தை அழைக்கிறார்கள். யா மாஷர குரைஷ் இஷ்தரவ் அலா அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்ம சமுதாயத்தில் நல்லடியார்களின் பெயர்களால் துராப் சைஃபுல்லா காப்பாற்றுவாரு, சேகனா காப்பாற்றுவாரு, மக்தூம் ஞானியார் காப்பாற்றுவார் என்று சொல்லி அந்த தர்கா வழிபாட்டை அடிப்படையாக வைத்து எண்ணற்ற அனாச்சாரங்களை இன்றைக்கு சமுதாயத்தில் கணிசமான முஸ்லிம்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி முஸ்லிம் என்ன நம்புகிறார்கள்? அறியாதவர்கள், இந்த மகான்கள் எல்லாம் மறுமையில் நம்மை காப்பாற்றி விடுவார்கள், நமக்காக அல்லாஹ்விடம் பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பினங்களில் சிறந்த இப்ராஹிம் நபியுடைய வார்த்தையை சொல்கின்றான். அதுபோன்று படைப்பினங்களில் சிறந்த நபிகள் நாயகத்துடைய முதல் பிரச்சாரத்தை அல்லாஹ் எடுத்து சொல்கின்றான். யா மாஷர குரைஷ், குரைஷ் குடும்பமே, தன்னுடைய குடும்பத்தை அழைத்து சொல்கின்றார்கள். இஷ்தரவ் அலா அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா உகுனி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்விடமிருந்து கடுகளவு கூட உங்களுக்கு நான் எந்த நன்மையும் செய்து விட முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய குடும்பம் நாளைக்கு நரகத்தில் போய் விழுந்துட்டா அல்லாஹ்ட்ட பேசி நபிகள் நாயகம் காப்பாற்றலாம் அப்படி நம்பிடக் கூடாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்களுக்கு நான் எந்த ஒன்றும் அல்லாஹ்விடமே செய்து விட முடியாது, இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கேட்டை நாடிவிட்டால் எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை நாடிவிட்டால் அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறதா? உங்களுக்கு நான் எந்த ஒன்றையும் அல்லாஹ்விடமிருந்து அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. இதுதான் நல்லடியாருடைய பிரச்சாரம். நல்லடியார்கள் இதைத்தான் அவர்கள் பிரச்சாரமாக சொன்னார்கள், அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக அவர்கள் வாதிக்கவில்லை. தன்னுடைய தந்தையுடன் வந்த சகோதரர் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அம்ம ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய தந்தையுடன் வந்த சகோதரர் அப்பாஸே, இஸ்தரி அலா அன்ஃபுசிக், உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா ஊனி அன்க மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு எந்த ஒன்றையும் நான் பதிலளித்து விட முடியாது, காப்பாற்றி விட முடியாது. தன்னுடைய தந்தையுடன் வந்த சகோதரி மாமி சஃபியாவை பார்த்து சொன்னார்கள், யா சஃபியா அம்மத் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையுடன் வந்த சகோதரி சஃபியாவே,
இஷ்தரி அலா அன்ஃபுசிக், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் சரியா வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள். இறைவனுடைய கட்டளைகளை கட்டுப்பட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது. நபிகள் நாயகத்துடைய முதலாவது பிரச்சாரம். இப்ராஹிம் நபி தந்தையை நோக்கி சொன்ன வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய குடும்பத்தை நோக்கி அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். தன்னுடைய மகள் என்னுடைய இதயத்தின் ஒரு பகுதி என்று சொன்னார்களே, அந்த பாத்திமாவை பார்த்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீமின் மாலி மா ஷூதி, நீ இன்னமா ஆன அபிக், நான் உன்னுடைய தந்தை, இந்த உலகத்துல தந்தை உனக்கு வாப்பா, சலீமின் மாலி மா ஷூதி, என்னுடைய செல்வத்தில் நீ விரும்பியதை கேட்டுக்கொள். மகளுக்கு செய்ய வேண்டிய கடமை தகப்பனுக்கு இருக்க, தந்தைக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் காசு பணத்தை கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இஷ்டரவ் அலா அன்ஃபுசிக், பாத்திமாவே உன்னை நீ பாதுகாத்துக்கொள். லா ஊனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து கடுகளவு கூட உங்களுக்கு நான் எந்த ஒரு பயனையும் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பதிவு செய்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் ஒருபோதும் பெரும்பாவங்கள் செய்ய மாட்டார்கள். நபிமார்களிடம் அதிகா பிழைகள் ஏற்படும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு வார்த்தையை ஒரு நோக்கத்தில் சொல்லி இருப்பார்கள். அந்த வார்த்தை வேறொரு நோக்கத்தில் பார்க்கும்போது பெரும் பிழையாக இருக்கும். நபிகள் நாயகம் இந்த பிழை அவர்கள் தெரிந்து கொண்டு செய்யவில்லை. என்ன விஷயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப நாம ஒருவரை சபிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருவரை சபிக்கிறோம் என்று சொன்னால் திட்டுறது, நாசமா போ, நீ ஒளிஞ்சு போ, அப்படி நாம சபிக்கிறது. அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவன் தன்னுடைய அருளை விட்டும் அவரை தூரமாக்குகிறான். அல்லாஹ் அவரை நரகத்தில் போடுகிறான், அவரை தண்டிக்கிறான் என்பது அல்லாஹ் சபிக்கிறான் என்பது அர்த்தம். குர்ஆன்ல எங்க அல்லாஹ் சபிக்கிறான் என்பது இது அர்த்தம். அல்லாஹ் சபிக்கிறானா அல்லாஹ் திட்டான்னு அர்த்தம் கிடையாது. நாம சபிக்கிறோம், நாம திட்டோன்னு அர்த்தம். அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை தண்டிக்கிறான், தன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்குகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபிகள் நாயகமே நீங்கள் நாடியோருக்கு நீங்கள் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியோரை என்ன செய்வான்? நேர்வழி காட்டுவான். நேர்வழி காட்ட அல்லாஹ்வுடைய அதிகாரம். அது நபிகள் நாயகத்துடைய அதிகாரத்தில் உள்ளது கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் செல்ல உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம், இறைவா நீ அபூ லஹபுக்கு நேர்வழி காட்டாதே என்று பிரார்த்தனை செய்தால் அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தலையிடுவது. இங்க என்ன நடக்குது? சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்திலே அவருடைய எதிரிகளால் அவருடைய தலை உடைக்கப்படுகிறது, அவருடைய கடவாய் பற்கள் காயப்படுத்தப்படுகிறது. அந்த எதிரிகளில் முக்கியமான சிலர் யார்? சஃப்வான் இப்னு உமையா, அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் உஹது யுத்தத்தில் பெரிய எதிரியாக இருக்கின்றார். ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, ஆனால் அவர் உஹது யுத்தத்தில் எதிரியாக இருக்கின்றார். இன்னொரு நபித்துல் அவரும் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, உஹது யுத்தத்தில் எதிரியாக இருக்கின்றார். நபிகள் நாயகத்திற்கு சொல்லனா துன்பங்களை துயரங்களை கொடுத்தவர்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு வார்த்தைகள் சொல்கிறார். என்ன சொல்கிறார்கள்? கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியஹு, தன்னுடைய நபியை காயப்படுத்திய கூட்டம் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன நோக்கம், அவர்கள் அந்த வார்த்தையில் ஒரு பிழை இருக்கிறது, அந்த பிழையை அவர்கள் அறியவில்லை. அறியாம அவர்கள் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றது, சத்திய மார்க்கத்தை சொல்லுகின்றேன், சத்திய மார்க்கத்தை சொல்ல வந்த என்னை நீங்கள் காயப்படுத்தினால் உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் எப்படி கிடைக்கும், அந்த நோக்கத்தில் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் இந்த வார்த்தையை சொன்னதற்காக அல்லாஹ் அருளிய வசனம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உங்களுக்கு கடுகளவு கூட கிடையாது. திருமறை குர்ஆனில் ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். அதிகாரத்தில், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் நாயகமே உங்களுக்கு கடுகளவு கூட கிடையாது. அவர்கள் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்வை தண்டிக்கலாம், அல்லாஹ்வை மன்னிக்கவும் செய்யலாம். நபிகள் நாயகத்தை தலையை உடைத்தது பாவம், கடவாய் பற்களை சேதப்படுத்திய பாவம், மிகப்பெரிய பாவம்.
சாதாரண மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயத்தை விட இறை தூதரை கொள்கையை சொன்னதற்காக, சத்தியத்தை சொன்னதற்காக ஒரு இறை தூதரை தாக்குதல் என்பது மிக பயங்கரமான கொடூரமான குற்றம், அது குஃபுர். ஆனால் அந்த காரியத்தை செய்ததற்காக அவர்களுக்கு எப்படி வெற்றி பெற முடியும் என்று கேட்டால் அவர்கள் இஸ்லாத்திற்கே வரமாட்டார்கள் என்று நீங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? நபிகள் நாயகத்தின் தொல்லை கொடுத்ததினால் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டார்கள் நீங்க எப்படி நினைக்க முடியும்? இந்த வசனம் இப்ப ரசூல் அந்த வார்த்தையை சொல்லவும் அருளப்படல. ரசூலா இன்னொரு காரியத்தையும் செய்கிறார்கள். அந்த சஃப்வான் இப்னு உமையா, ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், இன்னொரு மனிதர், இந்த மூவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இவர்களுக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம லஅன் ஃபுலான் இப்னு ஃபுலான், இறைவா இன்னார் இன்னாரை எல்லாம் சபிப்பாயாக என்று இவருடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்விடம் சாபத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாபத்தை கேட்டா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் அவன் நரகத்தில் போட்டு, இறைவா அவர்களுக்கு உன்னுடைய அருளை கொடுத்து விடாதே, இறைவா அவரை நரகத்தில் போட்டு விடு என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? அவர்களுக்கு நேர்வழி காட்டி விடாதே. நபிகள் நாயகம் அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் அந்த எண்ணத்தில் சொல்லவில்லை. ஆனால் அந்த வார்த்தையிலே அந்த பொருள் உள்ளடங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் பாதிப்பின் விளைவாக கேட்கிறார்கள். அப்படி அல்லாஹ் இதன் காரணமாகவும் முன்னால் சொன்ன அந்த வார்த்தையின் காரணமாகவும் அல்லாஹ் இறக்கி வைத்த வார்த்தை என்ன தெரியுமா? லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், நபிகள் நாயகமே அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உங்களுக்கு கடுகளவு கூட பங்கு கிடையாது என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அல்லாஹ் ரப்பல் நபிகள் நாயகம் யாரை சபித்தார்களோ அந்த மூவரையும் அல்லாஹ் சஹாபாக்களாக அல்லாஹ் ஆக்குகிறான். அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம், எத்தகைய அற்புதமான கொள்கை, இதையெல்லாம் சிந்திக்காமல் இன்றைக்கு தர்காக்களிலும் தாயத்து தகடுகளிலும் கேடுகட்ட நம்பிக்கையில் போய் சமுதாயம் சீரழியும் என்று சொன்னால் மறுமையில் யார் காப்பாற்ற முடியும்? நபிகள் நாயகமே காப்பாற்ற முடியாது என்ற அளவு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை பின்பற்ற போகின்றோம், குர்பானி பெருநாளை நாம் கொண்டாட போகின்றோம், ஹஜ்ஜுக்கு சமுதாயம் செல்கிறது. அப்படி என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அழகிய முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படை தந்தையை நோக்கி சொன்ன வார்த்தை, மா அம்லிகு லக மினல்லாஹி மின் ஷை, என்னுடைய தந்தையே அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கடுகளவு கூட நான் உங்களுக்காக சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை. பெற்ற தந்தைக்கு ஒரு நபியால் எந்த ஒரு அதிகாரத்தையும் அவர்களால் எந்த ஒன்றை செய்ய முடியாது சொன்னால் மற்றவர்கள் யார் செய்ய முடியும்? நல்லடியார்களாக இருந்துவிட்டு போகட்டும். கிராஸ் சைஃபுல்லா ஹாஜா நல்லடியாராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹ் ஆயிலம், அல்லாஹ் அறிந்தவன். மக்தூம் ஞானியார் என்பவர் அப்படி ஒரு இருந்தாரா என்பதை வரலாற்றில் இல்லை. அவர் நல்லடியாராக இருக்கவும் சிலர் இல்லாமலும் இருக்கலாம். முஹைதர் அப்துல் காதர் ஜீலானி என்பவர் நல்லடியாராக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நல்லடியாராக இருந்தாலும் அவர்களால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அவர்களுக்கு கடுகளவு இருக்கும் என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய அதிகாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் வாழ்க்கை நடந்த மிக முக்கியமான வரலாற்று சம்பவம். அதை இரண்டாவது உரையில் நாம் சுருக்கமாக காண்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு கபருக்கு முன்பாக உட்கார்ந்து அழுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்க்கிறார்கள். அவர்கள் சிறிது நேரம் கபருக்கு முன்பாக உட்கார்ந்து அழுதுவிட்டு அவர்கள் வருகின்றார்கள். வந்து சஹாபாக்களிடம் கேட்கிறார், நான் எந்த கபருக்கு முன்னால் உட்கார்ந்து அழுதேனோ அது யாருடைய கபர் தெரியுமா? அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, அது என்னுடைய தாயாருடைய கபர். நபிகள் நாயகத்துடைய தாயாருடைய கபர். நபிகள் நாயகத்துடைய தாயார் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணி எல்லாம் செவியேற்ற பிறகு மரணித்தவர்களா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 5 வயது 6 வயதிலேயே அவருடைய தாயார் ஆமினா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் எந்த கபருக்கு முன்பாக உட்கார்ந்து அழுதேனோ அது என்னுடைய தாயாருடைய கபர். இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள்.
நான் எங்களுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறது அல்லாவிடம் அனுமதி கேட்டேன். பலம் எழுதல்லி, அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. ஏன்னா இப்ராஹிம் நபி தொடர்பான வசனம் முன்னாலாகவே அருளப்பட்டிருந்தால் நபிகள் நாயகம் ஒருபோது செய்திருக்க மாட்டார்கள். இதற்கு பிறகுதான் இப்ராஹிம் நபி தொடர்பான வசனங்கள் எல்லாம் அருளப்படுகிறது. வஸ்தலந்து ரப்பின் அஸூர கபரஹா, என்னோட தாயாருடைய கபரை போய் சந்திச்சுட்டு வருது. கபர் ஜியாரத்துனா என்ன? பொது மையவாடியில் போய் கபருக்கு முன்னாடி நாம் இருக்கும் பொழுது நமக்கு மறுமை சிந்தனை ஏற்படும். நபிகள் நாயகம் சொன்னார், ஸூருல் குபூர், கபர்களை நீங்கள் சந்தியுங்கள், ஃபைன்னஹா துதக்கில் ஆகிரா, அது உங்களுக்கு மறுமை சிந்தனை ஏற்படுத்தும். காஃபிர்களாக இருந்தாலும் அந்த அடக்கம் செய்யப்பட்ட கபூரில் போய் நாம் சந்திக்கிறது தப்பு கிடையாது. என்ன காரணம் என்றால் மறுமை சிந்தனைக்காகத்தான். காஃபிர்களுக்கு நாம் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. அதற்காக பாவமான காரியங்கள் நடக்கும்போது அங்கே நிற்கிறது இல்லை. பொதுவாக ஒரு கபர் அடக்கம் செய்யப்பட்டு காஃபியுடைய கபராக இருந்தாலும் நாம போய் மறுமை சிந்தனைக்காக நின்று விட்டு வந்தால் தப்பு கிடையாது. பாவமான காரியங்கள், பிதஅத்தான காரியங்கள் எல்லாமே இல்லாமல் ஆன பிறகு அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, ஃபஸூருல் குபூர் இன்னஹா துதக்கில் ஆகிரா, நீங்கள் கபர்களை ஜியாரத் செய்யுங்கள், உங்களுக்கு அது மறுமையை பற்றிய நம்பிக்கையை, சிந்தனையை உங்களுக்கு அது ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். இது ஒரு சம்பவம். இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொன்ன வசனத்தை ஓதி காட்டுகிறார். மாகானது நபி வல்லதீன ஆமனு அய்யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன் மின் பஅதி மா வலவ் கானு உலில் குர்பா, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, இணை வைப்பு கொள்கையில் மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கும் தகுதி கிடையாது. நபிக்கு மட்டும் கிடையாது, ஈமான் கொண்ட யாருக்கும் தகுதி கிடையாது. உள்ளத்துல ஈமான் இருக்குது, யாரையும் உள்ளத்தை போய் பொழந்து பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. நபியான சொன்ன இன்னிலம் ஓமுர் அந்த அன்குப குலூபன்னாஸ், மனித உள்ளங்களை பிளந்து பார்ப்பதற்கு ஏவப்படவில்லை. அதே நேரத்தில் வெளிப்படையாக ஒருவர் இணை வைப்பு கொள்கையில் வாழ்ந்து, இணை வைப்பு கொள்கையில் போதித்து, இணை வைப்பு கொள்கையில் மரணித்தால் நமக்கு தெரியும் என்றால் ஈமான் கொண்ட யாருக்கும் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்க தகுதியானது கிடையாது. வலவ் கானு உலில் குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே என்ற வசனத்தை அல்லாஹ் ஓதி காட்டுகிறார். இன்னொரு சம்பவத்திலே பார்க்கிறோம், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் ஒரு சஹாபி கேட்கின்றார், அல்லாஹ் ஐன அபி, என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் அல்லாஹ் பல விஷயங்களை முன்னறிவிப்பு செய்து கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எதை அவர்களுக்கு முன்னறிவு செய்து கொடுத்தானோ அது அவங்களுக்கு தெரியும். அவங்க மறைவான ஞானம் கிடையாது. அல்லாஹ் சொல்லி கொடுத்தது தெரியும். தஜ்ஜால் வருவான் நபிகள் நாயகம் நமக்கு சொன்னார்கள், இனிமேல் தஜ்ஜால் வரப்போறான். தஜ்ஜால் வரப்போற விஷயம் நமக்கு தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்ல நபிகள் நாயகம் நமக்கு சொன்னார்கள். எத்தனையோ மறைவான விஷயம் நமக்கு தெரிஞ்சு, கபருடைய வாழ்க்கை, சொர்க்கம், நரகம், இதுவெல்லாம் மறைவான விஷயங்கள். இவையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். எப்படி அறிந்திருக்கின்றோம்? அல்லாஹ் நபிகள் நாயகத்தை அறிவித்து கொடுத்தான், நபிகள் நாயகம் நமக்கு சொன்னார்கள், அதை வைத்து நாம் தெரிந்திருக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப நபிகள் நாயகம் சில விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டி அறிவித்து கொடுத்திருக்கிறார், அது அவர்களுக்கு தெரியும். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், அபூக ஃபின்னார், உன்னுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார். அவர் திரும்பி செல்லும் பொழுது அவரை அழைத்து சொன்னார்கள், இன்ன அபி வ அபாக ஃபின்னார், என்னுடைய தந்தையும் உங்களுடைய தந்தை நரகத்தில் தான் இருக்கிறார். தன்னுடைய தந்தையும் சேர்த்துக் கொள்கிறார். யோசித்து பாருங்கள், நபிகள் நாயகத்துடைய தாயார் நபிகள் நாயகம் 5 வயதாக இருக்கும் மரணித்து விடுகிறார்கள். நபிகள் நாயகத்துடைய தந்தை பிறப்பதற்கு முன்பாகவே மரணித்து விடுகிறார்கள். நபிகள் நாயகத்துடைய 40 வயது நபியாக ஆகிறார்கள். பிரச்சாரத்தில் கடுகளவு கூட அவர்களுக்கு காதில் போய் சென்றடையவில்லை. அப்படி என்றால் இந்த இருவரும் ஏன் நரகத்தில் செல்ல வேண்டும்? அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் நபியுடைய ஏகத்துவ கொள்கை மக்காவில் இருந்தது. தேடியவர் அதை தேடி பின்பற்ற வேண்டியது கடமை. தேடி பின்பற்றிய ஒரு சில நல்லடியார்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் நபியாவதற்கு முன்பாகவே இப்ராஹிம் நபியுடைய அந்த கொள்கையை தேடினால் கிடைக்கும் என்று அறிந்து பின்பற்றக்கூடிய இருந்தார்கள். சத்திய கொள்கையை ஒரு ஊரில் யாரும் சொல்லாவிட்டாலும் அவன் தேடி பின்பற்றியாக வேண்டும். தேடி பின்பற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் போய் எனக்கு தெரியல காரணம் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியும். நபிகள் நாயகம் தாயார் அந்த காரணத்திற்கு 100%, 1000% பொருத்தமானவர். நபிகள் நாயகம் தாயார் அந்த காரணத்துக்கு பொருத்தமானவர். நபியாக அருளப்படுவதற்கு முன் ஜாஹிலியாவில் மரணித்தவர்கள். நபிகள் நாயகம் தந்தை அந்த காரணத்திற்கு பொருத்தமானவர்கள். தௌஹீத் விஷயத்தில் அல்லாஹ் போய் சாட்சியாக சொல்ல முடியாது. அதுதான் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை, இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் ஏராளமான முன்மாதிரிகள், படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. அவற்றை புரிந்து பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.